வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கான்ஸ்டன்டைன் பெட்ரோ கெவஃபி எழுதின இத்தாக்கா இந்த போயமுடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த போயமை மொழிபெயர்த்தவங்க எட்மண்ட் கீலி, அப்புறம் ஃபிலிப் ஷெரட். கான்ஸ்டன்டைன் பி கெஃபே ஒரு பிரபலமான கிரேக்க போயட். இவர் 154 போயம்ஸ் எழுதியிருக்கார். அது மாத்திரம் இல்லாமல் முடிவு பெறாத போயம்ஸும் நிறையா இருக்கிறதா சொல்கிறாங்க. இவர் பிறந்தது ஈஜிப்டில் இருக்கிற அலெக்சாண்ட்ரியாவில். இவங்களோட பேரண்ட்ஸ் கிரேக்கர்கள். கெவஃபே இத்தாக்காவை யுலிசஸோடைய அந்த ஜேர்னி, வீட்டுக்கு போகிற ஜேர்னியை படித்து அந்த ஹோமரிக் ரிட்டர்ன் ஜேர்னின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் அதை எழுதியிருக்காரு. இந்த போயமோட தீம் பார்த்திங்கன்னா, வாழ்க்கைன்றது ஒரு பயணம். அந்த பயணத்தை நம்ம எவ்வளோ அனுபவித்து அதில் எவ்வளோ கற்றுக்கிட்டு நம்ம பயணம் செய்கிறோம். ஒவ்வொரு அனுபவமும் நம்மளுடைய அறிவை எப்படி விரிவுபடுத்துது. அந்த மாதிரி ஒரு விரிவுபடுத்தின அறிவோடு நம்ம வாழ்க்கையை வாழ்கிறத பற்றி தான் அதில் எழுதியிருக்காரு. இந்த இத்தாக்கான்றது யுலிசஸோடைய அது ஒரு முக்கியமான கதாபாத்திரம். அந்த ட்ரோஜன் வாரில் பங்கேற்ற ஒரு பெரிய மாபெரும் வீரர் யுலிசஸ். அவருடைய இல்லம் தான் இத்தாக்கா. அவர் இருந்த அந்த ஐலண்டு. அதாவது ட்ரோஜன் வார் முடிஞ்சிட்டப்புறம் என்ன ஆகிடுதுன்னா, யுலிசஸ் மேலே ஒரு சாபம் வந்துடுது. பொசிடியன் ட்ராயை அவர் கைப்பற்றார், அழிச்சிட்டாருன்றதுனால கோவப்பட்டு, நீ உன் வீட்டுக்கே போக மாட்டே, உன் வீட்டையே நீ மறந்துடுவ அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுறாரு. அதனால் என்ன ஆகிடுதுன்னா, அவர் கேலப்சோன்ற ஒரு தீவில் ஒரு 10 வருஷம் இருக்கார். அவருக்கு வீட்டுக்கு போகிற வழியை மறந்துடுது, வீடே மறந்துடுது. ஆனால் 10 வருஷம் கழித்து கடவுளுங்களுக்கு அவர் மேலே பாவப்பட்டு அவங்க பொசிடியன் கையில் போய் மனம் இறங்க சொல்லி இந்த சாபத்தை எடுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் அந்த பயணமும் ரொம்ப எளிதான பயணம் இல்லை. ஏன்னா போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா மான்ஸ்டர்ஸு, லேண்ட்லேயும் மான்ஸ்டர்ஸ், சீலேயும் மான்ஸ்டர்ஸ். அதுவும் சீயில் பயங்கர ஸ்டார்மு, அது இதெல்லாம் அவரும் அவர் கூட செய்கிற அந்த அவருடைய மக்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நிறைய டேஞ்சரை பார்க்குறாங்க, அட்வென்ச்சர்ஸ் பார்க்குறாங்க. அவங்க ஒரு 10 வருஷம் பயணம் செஞ்சுட்டு தான் வீட்டுக்கே வராங்க. வீட்டுக்கு பார்த்தா அவருடைய வீடு, அதாவது அவருடைய நாடு இன்னும் மோசமான நிலவில் இருக்குது. ஏன்னா அவரோட மனைவி பெனிலோப் கிட்ட, உன் கணவர் தான் வரவே இல்லைல்ல, அதனால் எங்களில் யாராவது ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் பெனிலோப், ஏன்னா பெனிலோப் அவ்வளோ புத்திசாலி, அவ்வளோ அழகான ஒரு பெண்மணி, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருப்பாங்க. யுலிசஸோட மகன் டெலிமேச்சஸ்க்கும் தெரியல அவங்க அப்பா வருவாரா இல்லையான்றது தெரியவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியாத சூழ்நிலை தான் அவங்களும் இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த மாதிரி வரவங்களை கவனிக்கிறதுலே அவங்களோட நாட்டு செல்வம்லாம் வேற கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. யுலிசஸ் வராரு, வெற்றியோடு வராரு, எல்லாரையும் விரட்டி அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட நாட்டை அவர் அருமையாக ஆள்றாரு. இதுதான் நம்ம கிரேக்கத்தில் படித்த அந்த கதை. இப்போ இந்த போயமை அந்த யுலிசஸோட கதையை பேஸ் பண்ணி தான் அவர் எழுதியிருக்காரு. இந்த இத்தாக்கான்றதும் கிரீக் ஆர்ச்சிபெலகோவில் இருக்கக்கூடிய ஒரு தீவு தான். இந்த எப்பிக்கான இலியட் அண்ட் ஒடிசியில் இந்த அந்த யுலிசஸோடைய வீட்டை பற்றி தான் இருக்குது. இதில் யுலிசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப புத்திசாலி, பயங்கரமான ஒரு வீரர், ஈடுனையே இல்லாத ஒரு வீரர்னு சொல்லலாம். இந்த இலியாடில் இவர் தான் ட்ராயை வெல்றதுக்கு அந்த ட்ரோஜன் ஹார்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, மரகுதிரை, அதை டிசைன் பண்ணது. அந்த மரகுதிரைக்குள்ளே அவர் வீரர்களை பதிக்க வச்சு அது ஒரு பரிசாக ட்ராயோடைய ராஜாவுக்கு கொடுக்குறாரு. பெரிய குதிரை, அது அவ்வளோ கம்பீரமாக இருக்குது. அதையும் அவர் வாங்கிக்கிட்டு அவங்க பாதுகாப்புக்காக கோட்டையெல்லாம் முழுசாக மூடியிருக்கும் போது ராத்திரி நேரத்தில் அந்த குதிரைக்குள்ளே ஒரு ரகசிய கதவு மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே தான் அந்த வீரர்கள்லாம் பதுங்கியிருக்காங்க. அவங்க ராத்திரியில் வெளியில் அந்த கோட்டையோட கதவெல்லாம் திறந்து விட்ட உடனே இவங்கெல்லாம் உள்ளே போயிட்டு அந்த எதிர்பாராமல், அதுவும் தூக்க கலக்கத்தில் இருக்கிற அந்த வீரர்களை தாக்கி அவங்க ட்ராயை வீழ்த்திடுறாங்க. இதனால் பொசிடனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு குறுக்கு வழியில் ஒரு தந்திரம் பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்றதுனால அவர் யுலிசஸோடைய ஐடியா தானே இது, அதனால் நீ வீட்டுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துறாரு. அதனால் மற்ற ராஜாங்க எல்லாமே இந்த போர் முடிஞ்ச உடனே எல்லாம் கிரீஸ்க்கு போயிடும்போது யுலிசஸும் அவரோட மக்கள் மாத்திரம் அவங்க கேலப்சோன்ற ஒரு தீவுக்கு போயிட்டு அவங்க வீட்டை பற்றி நினைப்பே மறந்துடுறாங்க. ஒரு 10 வருஷம் அவங்க அப்படி தான் இருக்காங்க. அப்புறம் தான் ஆத்தினா போய் பொசிடன் கையில் வேண்டாம், இந்த சாபத்தை எடுத்துடுங்க, அவன் பாவம்னு சொன்ன உடனே அவர் மனம் இறங்கி அந்த சாபத்தை எடுத்துடுறாரு. இப்போது யுலிசஸ்க்கும் அவரோட மக்களுக்கும் அவங்க வீடோட ஞாபகம் வருது. உடனே ஒரு பெரிய கப்பலை கட்டி
அவங்க வந்து வீடை நோக்கி பயணம் செய்கிறாங்க. ஆனால் அந்த பயணம் வந்து ரொம்ப சாதாரண பயணம் இல்லை, பயங்கரமான பயணம். நிறைய பேர் அதில் இறந்துடுறாங்க. ஏன்னா நிறைய மான்ஸ்டர்ஸ் கடல்லையும் சரி லேண்ட்லேயும் சரி அவங்கள வந்து தாக்குறாங்க. நிறைய பேர் இறந்துடுறாங்க. 10 வருஷம் இந்த அலைச்சலுக்கு அப்புறம் தான் அவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே அவர் வந்து இனிமேலுக்கு நம்மளுடைய வயசான காலத்தை நம்மளோட மனைவி குழந்தைங்களோட நம்ம எப்படி கழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவர் இருக்கிற மாதிரி தான் கதை இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கவிதையும் இந்த யுடிசிஸும் அவருடைய குரூவும் வந்து அனுபவித்து அந்த பயணம்தான் இருக்குது. அவங்க போக வேண்டிய இடம் வந்து இத்தாக்கா, ஆனால் அவங்க போகிற ஜேர்னி இத்தாக்காக்கு பற்றி தான் இந்த போயம். அப்படின்னு பார்க்கும்போது இத்தாக்கான்றது மனுஷ வாழ்வுங்கள மரணம். ஏன்னா எல்லாருமே மரணத்தை நோக்கி தான் போகிறோம். ஆனால் போகக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எதையாவது ஒன்று கற்றுக்கிட்டே போகணும். ஏன்னா வந்து இந்த வாழ்க்கையில் நம்ம லைஸ்ட்ரகானியன், சைலோப்ஸ், ஆங்கிரி பொசீடியன்லாம் இருக்கும் அப்படின்றாரு. அதாவது வந்து இதில் வந்து அவர் சொல்கிறது மான்ஸ்டர்ஸும் அந்த கடவுளும் இருந்தாலும் இவங்கெல்லாம் யாருன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான். அதாவது ஜெலசி, ஹேட்ரட், ஃபியர், அன்சர்டனிட்டி, டவுட்டு, டிப்ரெஷன், ரிவெஞ்ச், டார்க்னஸ். இந்த எமோஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம பார்க்குற விஷயங்களை வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு நெகட்டிவாக தான் காட்டும். அதனால் வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்ககிட்டலாம் நம்ம ஒரு நெகட்டிவாக இருப்போம். ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணுன்றாரு. என்னென்னா இந்த உணர்வுகள்லாம் உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் இந்த உணர்வுகளை உங்கள் மனசில் வச்சுட்டு இருக்க வரைக்கும் தான் அது உங்கள் மேலே இருக்குது. நீங்கள் அந்த உணர்வுகளை உங்களை விட்டு தூக்கிட்டிங்கன்னா மக்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு என்ன நல்லது செய்யலாம், மற்றவங்களுக்கு நல்லதை நீங்கள் நினைக்கிறீங்க, மற்றவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்குன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னா அப்போது உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்களுக்குள்ளே ஹாப்பி ஹார்மோன்ஸ் வரும். அதாவது வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியாகவும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. அதனால் எல்லாருக்குமே நீங்கள் நல்லது நடக்குது. மற்றவங்களுடைய நிலைமைக்கு நீங்கள் இறங்கணும். நீங்கள் வந்து இந்த கோவம், இந்த பொறாமை, இந்த தேவையில்லாத உணர்வுகளெல்லாம் நீங்கள் தான் உங்களுக்குள்ளே வச்சுருக்கீங்க. அதுவாக வரல. அதே மாதிரி இந்த உணர்வுகளை வந்து வெளியில் திருத்துற பவரும் உங்ககிட்ட இருக்குன்றாரு. அதனால் நம்மளால் சந்தோஷமான உணர்வுகளை மட்டும் நம்ம கூட வச்சுக்கணும். அப்படி வச்சுருக்கும் போது நம்மளை வந்து சுற்றி பார்ப்போம். எல்லாத்தையுமே உணரும் போது நம்ம ரொம்ப நன்றியாக இருப்போம். நம்மளை சுற்றி இவ்வளோ நல்லது இருக்கா, நம்ம வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் இருக்குமான்னு நினைக்கும் போது நம்ம ரொம்ப இளமையாக இருப்போம். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த காட்சிகள், அந்த சத்தம், அந்த ஸ்மெல்லு, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் தான் நீ இன்னும் உயிரோடு இருக்க, இந்த வாழ்க்கையில் இதெல்லாம் நீ அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த வாழ்க்கையே அப்படியே வந்து ஒரு அருமையான ஒரு தேரோட்டம் மாதிரி இருக்கும். அதனால் இதையெல்லாம் வந்து அவங்க வாழ்க்கையில் எல்லாருமே வந்து அனுபவிக்கணும். இந்த மாதிரி தான் ஒருத்தர் வந்து வாழணும். வாழ்க்கையில் எதையாவது கற்றுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சில இடங்கள் இருக்கு இல்லையா, ரிச் இன் கல்ச்சர், ஹிஸ்ட்ரி அண்ட் லேர்னிங். இதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே ஈஜிப்ட் சொல்லியிருக்காரு. ஏன்னா ஈஜிப்ட் ஸ்டோர்ஸ் ஆஃப் நாலேஜ் ஃப்ரம் த லேர்ன்டு. அறிவாளிகளால் வந்து அறிவு நிரப்பப்பட்ட ஒரு இடம் ஈஜிப்ட்ன்றாரு. இந்த மாதிரியான இடங்களுக்கெலாம் நம்ம பயணம் செய்யணும், அவங்கள பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும், நம்மளே முன்னேற்றிக்கணும் அப்படின்றாரு. இங்கே எத்தாக்கான்றது மரணம். எல்லாரும் பிறந்தவங்க எல்லாருமே ஒரு நாள் இறந்து தான் ஆகணும். அதனால் அதை நோக்கி நம்ம வேகமாக ஓடக்கூடாது. அது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளுடைய பயணத்தை வந்து நீண்ட நெடிய பயணம் ஆக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம நிறையா கற்றுக்கலாம், நிறைய அட்வென்ச்சர்ஸை பார்க்கலாம், நிறையா வந்து அனுபவங்களை வந்து அனுபவிக்கலாம். அதே சமயத்தில் நம்ம வந்து மரணத்துக்கிட்ட போகும்போது நமக்கு வயசாகி இருக்கணும். அதே சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து பார்த்துருக்கணும், தெரிஞ்சிருக்கணும், நமக்குள்ளே கிரகிச்சிருக்கணும். அப்போ வந்து இவ்வளோ ஆக்டிவாக நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னும் போது தான் அந்த மரணன்ற அந்த நிரந்தர தூக்கத்தை நம்ம வந்து சந்தோஷமாக ஏற்றுப்போம். ஏன்னா நம்ம துருன்னு இந்த வாழ்க்கையில் முழுசாக எதையாவது கற்றுக்கிறது, எதையாவது அனுபவிக்கிறது, எதையாவது செய்கிறதுன்னு இருக்கும்போது இந்த அமைதி, இந்த உறக்கம், இந்த வந்து நிரந்தர உறக்கம் வந்து நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரும். அதனால் நம்ம வந்து மரணம் ஒன்று வந்து நிச்சயம் தெரிஞ்சாலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழறோன்னு தான் முக்கியம். ஏன்னா மரணன்றது ஆப்போசிட் ஆஃப் லைஃப். அதில் எந்த ஆக்டிவிட்டீஸும் இருக்காது, எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காது, வெறும் நத்திங்னஸ் தான் அது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா வாழ்க்கை தான் மீனிங்ஃபுல்லாக இருக்கும், வாழ்க்கை தான் உங்களுக்கு ஒரு வைப்ரண்ட் லைஃப்பை தரும். ஏன்னா டெத்து வந்து ஒரு எம்டி, ஆனால் வாழ்க்கைன்றது விஸ்டம், நாலேஜ்.
அதனால் டெத்து வந்து பிகினிங் ஆஃப் another ஜேர்னி டுவர்ட்ஸ் லைஃப்னு எடுத்துக்கலாம். அதனால தான் ஒரு கடைசியில் இத்தாக்காசுன்னு சொல்கிறார். அதாவது டெத்து லைஃப்ன்ற ஒரு சைக்கிள். இதுக்கு முடிவே இல்லை. இறக்குறவங்களாம் திரும்பி பிறப்பான், பிறக்கிறவங்களாம் இறந்து தான் ஆகணும். அதனால் நம்ம இறப்பை வந்து எப்படி எடுத்துக்கணுன்னா, நம்ம ஃபேஸ் பண்ணுறது ஒரு டிக்னிட்டியாக, ஃபெமிலிட்டியாக, அக்செப்டன்ஸாக, எப்படி ஒரு பழைய ஃப்ரெண்டை பார்க்குறோம், இல்லை வீட்டுக்கு நம்ம எப்படி போகிறோம், அந்த மாதிரி நம்ம வந்து இறப்புக்குள்ளே போகணுன்றாரு. அதே மாதிரி இங்கே யுலிசஸோட ஜேர்னி வந்து ஜேர்னி ஆஃப் லைஃப் தான். அவரோட பயணம் வந்து நம்மளோட வாழ்க்கை பயணம் மாதிரி. நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஃபுல் ஆஃப் அட்வென்ச்சராக இருக்கணும். அன்சர்டனிட்டி, ஹோப், இன்ஸ்ட்ரக்ஷன், ஜாய், இது எல்லா ஹியூமன் பீங்ஸும் இருக்கணும். அவங்க வந்து அந்த கப்பலில் போகிற ஒரு செயிலர் மாதிரி தான். எப்படி வந்து பயணம் செய்யணுன்றது, கடலில் பயணம் செய்யணுன்றது செயிலருக்கு தெரியுமோ, அதே மாதிரி இந்த வாழ்க்கை எப்படி வாழணுன்றது மனுஷங்களுக்கு தெரியணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த ஒரு கோலையும் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம் இல்லையா. ஏதோ ஒரு எய்மை வைக்கிறோம், அதை அடையிறோம், அடுத்த எய்மை வைக்கிறோம், அடையிறோம், இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, அது எல்லாமே ஒரு அனுபவம் தான். ஒரு மான்ஸ்டரே நம்ம வழியில் பார்க்குறோம் இல்லையா, நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நம்ம சொன்னோமே, அதை நம்ம கேட்கும் போது நம்ம இன்னும் ஒரு கம்ப்ளீட்டான ஹியூமன் பீயிங் ஆகிறோம். அதே சமயத்தில் நம்ம டெஸ்டினேஷனான டெத்துக்கிட்ட போகும்போது நம்ம எப்படி இருக்கணும்னா, ரிச் இன் நாலேஜ், வைஃப்ஸ், அதே மாதிரி நான் நல்லா இந்த வாழ்க்கையை அனுபவிச்சிட்டேன், அதனால் இன்றைக்கி இந்த நிரந்தர தூக்கம் எனக்கு வந்து தகுதியான ஒன்று தான் நம்ம ஏற்றுக்கணும். அதே சமயத்தில் இறப்புன்றது முடிவு கிடையாது. ஏன்னா ஒடிசிஸும் 10 வருஷம் ஒரு வீட்டை மறந்துருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து திடீர்னு அவரோட ஆத்மா வந்து விழிச்சிருந்தது இல்லையா. அதனால் இறப்புக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குது, திரும்பி ஒரு பிறப்பு இருக்குன்ற மாதிரி தான் இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. வாங்க கவிதையை படித்து பார்க்கலாம். When you set out for Ithaca, ask that your way be long, full of adventure, full of instruction. The Laxrigonians and the Cyclops, angry Poseidon, do not fear them. Such as these you will never find as long as your thought is lofty, as long as a rare emotion touch your spirit and your body. The Lastrygonians and the Cyclops, angry Poseidon, you will not meet them unless you carry them in your soul, unless your soul raise them up before you. Ask that your way be long, at many a summer dawn to enter with what gratitude, what joy, ports seen for the first time to stop at Phoenician trading centers, and to buy good merchandise, mother of pearl and coral, amber and ebony, and sensuous perfumes of every kind, sensuous perfumes as lavishly as you can, to visit many Egyptian cities to gather stores of knowledge from the learned. Have Ithaca always in your mind. Your arrival there is what you are destined for. But don't in the least hurry the journey. Better it lasts for years, so that when you reach the island, you are old, rich with all you have gained on the way, not expecting Ithaca to give you wealth. Ithaca gave you a splendid journey. Without her, you would not have set out. She hasn't anything else to give you. And if you find her poor, Ithaca hasn't deceived you. So wise you have become of such experience that already you will have understood what these Ithacas mean. இதோடு அவர் இந்த கவிதையை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.